பகவத்கீதைய யாரெல்லாவும் தினம்தோறும் பாராயணம் பண்றாங்களோ அவங்க அஸ்வமேத யாகம் பண்ண பலனை வந்து பெறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. பகவத்கீதைய படிக்கிறவங்களுடைய சிறப்பு. இப்போ நம்ம 16வது அத்தியாயம் வந்திருக்கோம். 16வது அத்தியாயத்துல தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். பகவான் வந்து எப்படி நல்ல சாத்வீக குணத்துல இருக்கிறவங்க எப்படி நடந்துப்பாங்க, அசுர குணத்துல இருக்கிறவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றத நமக்கு சொல்ல போறார். அதாவது அர்ஜுனன் வழியா நமக்கு அத சொல்ல போறார். ஸ்ரீ பகவானுவாச்ச श्रीभगवानुवाच அபயம் சத்வ சம்சுத்திர் अभयं सत्त्वसंशुद्धिर् ஞான யோக வியவஸ்திதிः ज्ञानयोगव्यवस्थितिः தானம் தமச்ச யஜ்ஞச்ச दानवश्च ஸ்வாத்யாயஸ்தப ஆஜவம் स्वाध्यायस्तप आर्जवम् அஹிம்சா சத்யம் அக்ரோதஸ் अहिंसा सत्यम् अक्रोधस् தியாக சாந்திர் அபைஷுனம் त्यागशान्तिरपैशुनम् தயா பூதேஷு அலோலுப்த்வம் दयाभूतेष्व अलोलुप्त्वम् மாதவம் ஹரிர் அச்சாபலம் माधवम् हरिरचाबलम् தேஜ க்ஷமா த்ருதி சௌச்சம் तेजक्षमा श्रुति शौचम् அத்ரோஹோ நாதிமானிதா अत्रोहो नादिमानिता பவந்தி சம்பதம் தைவிம் भवन्ति सम्पदम् दैवीम् அபிஜாதஸ்ய பாரத. अभिजातस्य भारत. டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்களா மித்ஜி? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அஹிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் பரதனின் மைந்தனே தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவான் சாத்விக குணத்துல தெய்வீக குணத்துல இருக்கிறவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்றத இதுல நமக்கு சொல்றார். இதுல பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த தெய்வீக குணத்துல சாத்விக குணத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த லோகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலை மாதிரி. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இது துர்க் அப்படின்னு அழைக்கப்படுது. இத பாதுகாக்கக்கூடிய காவலாளி துர்கா அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நம்ம வந்து ஒரு நல்ல மனிதனா நல்லபடியா நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நன்னடத்தைய பார்த்து நம்மள ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் இருப்பேன், எல்லா தவறுகளையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த லா பிரேக் பண்ணும்போது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா திரும்ப திரும்ப இந்த சிறைச்சாலைக்குள்ளேயே தான் இருப்போம். அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது இல்லையா? அதனால பகவான் வந்து எது எது நல்ல குணங்கள், எது எது தீய குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த விளக்கத்தை இந்த அத்தியாயத்துல கொடுக்க போறார். இப்போ ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மரத்துல பழங்கள் நல்ல பழமும் இருக்கும், ஒரு கெட்டு போன பழங்களுமேவும் அதுல இருக்கும். அப்போ நல்ல பழம் கெட்டு போன பழத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்ன அந்த பழங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல பழம் அப்படின்றது நம்ம உடல் அப்படின்ற மரத்துல வளையக்கூடிய சாத்விக குணம் நல்ல பழமாவும், அதுல இருக்கக்கூடிய ரஜோ குணமும் தமோ குணமும் நம்ம உடல்ல விளையக்கூடிய இந்த தீய பழமாவும் வந்து கருதப்படுது.
இப்போ நம்ம வந்து எந்த பழத்தை சூஸ் பண்றோம், நம்ம நல்ல குணத்தை நம்ம செலக்ட் பண்ணணுமா இல்ல தீய குணத்தை செலக்ட் பண்ணணுமா அப்படின்றது நம்ம கையில இருக்குது. அத பகவான் வந்து என்னென்னது நல்ல குணங்கள் அப்படின்றத பகவான் சொல்றார். நல்ல தூய்மை, அதே மாதிரி ஆஹ் அச்சமின்மை, அது ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்றது, தானம் பண்றது, சுய கட்டுப்பாடோட இருக்கிறது, யாக யஜ்ஞங்களை செய்யறது, அது மாதிரி தவம் பண்றது, எளிமையா இருக்கிறது, அஹிம்சை, வாய்மை, ஆஹ் தன்னை தன்னை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, துறவு, சாந்தி, மற்றவங்க கிட்ட குற்றம் காணாம இருக்கணும். அதுவே வந்து ஒரு நல்லது. மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியை மட்டும் நம்ம பார்க்கணும். மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை, குற்றங்களை பார்க்க கூடாது. அதே மாதிரி உயிரினங்கள் மேல கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியமா இருக்கிறது, வெக்கம், மன உறுதியோட இருக்கிறது, வீரம், மன்னிக்கக்கூடிய தன்மை, இந்த மாதிரி நல்ல குணங்கள், தெய்வீக குணங்களை பத்தி பகவான் வந்து இதுல மொத்தமா சொல்றார். மொத்தமா பாத்தீங்கன்னா இதுல 26 குவாலிட்டிஸ வந்து சொல்றார். ஆனா இந்த 26 குவாலிட்டிஸுமேவும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா? ஒருத்தராலேயும் வந்து இத்தனை குவாலிட்டிஸும் நம்மளால ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதெல்லாம் எப்படி எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் பெர்ஃபெக்டா 100% யாரும் பெர்ஃபெக்டா இந்த லோகத்துல இருக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணாதான் என்னால பகவானுடைய லோகத்தை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நமக்கு வந்து பிரமிப்பா இருக்கு. ஐயோ, இதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் பகவான் வந்து சரி, எல்லாராலையும் இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்கவுங்களுடைய வர்ண ஆசிரமத்துக்கு தகுந்தாற் போல சில குவாலிட்டிஸ பகவான் வந்து பிரிச்சு வச்சிருக்கார். ஏன்னா நமக்குள்ள சாத்விக குணம், ரஜோ குணம், தமோ குணம் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நான் ஒரு மாதிரி இருப்பேன், இன்னொரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மாதிரி இருப்பாங்க, என்னோட தம்பி ஒருத்தர் மாதிரி இருப்பாங்க, என் தங்கச்சி, எல்லாரும் வந்து ஒரே அன்னையுடைய வயித்துல பிறந்திருந்தாலும் கூட என் கேரக்டர் வந்து டிஃபர் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம நம்ம குணம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது, அதை பொறுத்துதான் நம்மளால அந்த கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால பகவான் சொல்றார், உங்களுடைய வருண ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி குணங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். இப்போ சன்னியாசிகளுக்கு பாத்தீங்கன்னா பயம் இல்லாம இருக்கணும், அச்சமின்மை. ஏன்னா அந்த காலத்துல துறவு புகுந்துட்டு காட்டுக்கு போவாங்க. காட்டுக்கு போய் தவம் இதெல்லாம் பண்றது இருக்கு இல்லையா? அப்போ தவம் பண்ணும்போது ஏதாவது மிருகம் நம்மளை வந்து தாக்கிடுமோ, ஏதாவது நம்ம உடலுக்கு ஆயிடுமோ அப்படின்ற அச்சம் இருந்தா அந்த அச்சத்தாலேயே அவங்களால பக்தியில முன்னேற முடியாது. அதனால முதல்ல சன்னியாசிகளுக்கு வந்து பயமின்மை இருக்கணும். கடவுள் நம்மளை பார்த்துப்பார், இறைவன் நம்மளை பாதுகாப்பார் அப்படின்ற மன உறுதி அந்த சன்னியாசிகளுக்கு இருக்கணும். அதே மாதிரி தன்னை தூய்மைப்படுத்தி இருக்கணும். அவங்க சந்நியாசம் பெற்றவர்கள் தூய்மையுடையவர்களா இருக்கணும். அதே மாதிரி ஞானத்தை விருத்தி செய்யக்கூடிய தன்மையை அவங்க வளர்த்துக்கணும். இது வந்து சன்னியாசிகளுக்கு பகவான் வந்து ஒதுக்கிட்டார் இருக்கக்கூடிய மொத்த 26 குவாலிட்டிஸ்ல. அதே மாதிரி கிரகஸ்தர்களுக்கு பாத்தீங்கன்னா தானம் பண்றது, அதே மாதிரி சுய கட்டுப்பாடோட இருக்கிறது. நமக்கு வந்து சில சுதந்திரங்கள் இருக்குது, கிரகஸ்தாசிரமத்துக்கு நிறைய சுதந்திரங்கள் இருக்குது. அந்த சுதந்திரத்தை எல்லாம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிக்காம அந்த சுய கட்டுப்பாடோடைய, புலன் கட்டுப்பாடோட கொஞ்சம் இருக்கிறது கிரகஸ்தாசிரமத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி யாகங்கள் வந்து பண்ண வேண்டியது கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுடைய கடமைதான். சன்னியாசிகளோ இல்ல பிரம்மச்சாரியும் வந்து இந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பணம் பொருள் இருக்காது. கிரகஸ்தர்கள் தான் வந்து சம்பாதிப்பாங்க, பணம் பொருள் ஈட்டுவாங்க. அப்போ இந்த யாகம் யஜ்ஞம் பண்ண வேண்டிய கடமை கிரகஸ்தர்களுடையது. பிரம்மச்சாரிகளுடைய கடமை அப்படின்றது வேதங்களை கத்துக்கிறது. அதே மாதிரி வனப்பிரஸ்த ஆசிரமம், 50 வயதுக்கு மேல வனத்துக்கு கணவனும் மனைவியுமா போய் தவம் பண்றது. அப்போ தவம் வந்து வனப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வர்ணத்துல பிராமணர்களுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க எளிமையை கடைபிடிக்கணும், அஹிம்சைய கடைபிடிக்கணும், பிராமணனா இருக்கிறவங்க உண்மைய மட்டும்தான் பேசணும், மன உறுதியோட வைராகியத்தோட இருக்கணும், துறவை மேற்கொள்ளணும். அதே மாதிரி யார்கிட்டையும் குற்றம் குறைய காணக்கூடாது பிராமணனா இருக்கிறவங்க. அதே மாதிரி கருணையோட இருக்கணும், அகங்காரம், ஆணவம், கோபம் இதுல இருந்து விடுதலை அடைஞ்சிருக்கணும், மனிதத்தன்மையோட நடந்துக்கணும், அதே மாதிரி மிருதுவா இருக்கணும். இப்போ இதெல்லாம் பிராமணர்களுக்கு உரிய கடமை. இப்போ பிராமணர்கள்
பொதுவாகவே கொஞ்சம் சாஃப்டான கேரக்டரா தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பிரெயினும் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும். அந்த குவாலிட்டிஸ் வந்து இருக்கிறதால தான் அவங்கள பிராமணருடைய கேட்டகரியில வச்சிருக்காங்க. இப்போ சத்திரியர்கள் வந்து வீரியத்தோட இருக்கணும். அதே மாதிரி கருணை, மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய தன்மையும் சத்திரியனுக்கு இருக்கணும். ஆம், இந்த துணிச்சல் அப்படின்றது சத்திரியனுக்கு இருக்கணும். ஏன்னா போர் புரியணும் அவங்க. இப்போ போர் புரியும் போது அந்த துணிச்சல் இல்லைன்னா அவங்களால முடியாது. அதே மாதிரி பாதுகாக்கிறதுக்கு அப்படின்றது அந்த வீரியம், தைரியம் இதெல்லாம் வேணும் இல்லையா? அதனால சத்திரியருக்கு அந்தது. வைசியர்கள் பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கணும். மற்றவர்கள் மேல பொறாமைப்படக்கூடாது. இது வைசியர்கள். ஏன்னா வைசியர்கள் வந்து மோஸ்டா பிசினஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த பிசினஸ் வந்து இன்னொருத்தவங்க உயரும் போது நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்டி, பொறாமை அப்படின்றது அந்த வைசியர்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீ பெருசா, நான் பெருசா, நான் உன்னை விட அதிகமா ஏன் பண்றேன், அந்த மாதிரி இதெல்லாமும் வைசியர்களுக்கு வரும். அதனால போட்டி பொறாமையிலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கணும் வைசியர்கள். சூத்திரர்கள் பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய 3 வர்ண ஆசிரமத்துக்கும் அவங்க வந்து அஹ், சேவை புரியக்கூடியவர்கள். அப்போ இந்த சூத்திரர்கள் மற்றவர்கள் கிட்ட இருந்து மரியாதையை எதிர்பார்க்க கூடாது. அவங்க ஒருவேளை மரியாதையை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால மற்றவர்களுக்கு கீழே வேலை செய்ய முடியாது. இப்போ அவங்க சூத்திரர்கள் வந்து மரியாதையை மற்றவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம பெரிய பணக்காரனா இருக்கிறத விட ஞானம் உடையவர்களா, அறிவாளியா இருக்கிறது சிறந்தது. ஆனா அதை விட சிறந்தது என்னன்னா தர்மத்தை கடைபிடிக்க கூடியவர்களா இருக்கக்கூடியது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அந்த நடத்தை தான் மற்றவர்களுடைய ஹிருதயத்தை கவரும் அப்படி இல்லையா? நம்ம வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுவாங்க நம்மளை பத்தி? நம்ம வந்து எந்த மாதிரி அவங்களுடைய ஹிருதயத்தை பிடிச்சோம், எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிட்டோம், என்ன மாதிரி கேரக்டர் நம்ம அப்படின்றத பொறுத்துதான் அவங்க வந்து நம்மள மிஸ் பண்றது அதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம குணம் தான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ தர்மத்தை கடைபிடிச்சு அந்த மாதிரி வாழக்கூடியது இதை விட வந்து பெருசு. ஞானம் உடையவர்களா இருக்கிறத விட தர்மவானா இருக்கிறது அதை விட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். அதுக்கடுத்து ஆஹ் அசுர குணம், அசுரர்களுடைய தன்மையை பத்தி பகவான் இதுல சொல்ல போறார். द्वौ भूद सर्गौ लोके द्वौ पूद सर्गौ भूतस्वर्गलोके लोके अस्मिन् दैव आसुर एव च अस्मिन् दैव दैव आसुर आसुर एव च एव च दैवो विस्तरस प्रोक्त दैवो विस्तरष्टिक विस्तरशभो प्रोक्त आसुरं पार्थ मे शृणु. आसुरं पार्थ मे शृणु. Translation read பண்றீங்களா? ஹரி கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரதாவின் மைந்தனே, இவ்வுலகில் உள்ள படைக்கப்பட்ட உயிர்வாளிகளில் தெய்வீகமானவர்கள், அசுரர்கள் என இரு வகையினர் உள்ளனர். தெய்வீக குணங்களை பற்றி ஏற்கனவே மிக விவரமாக உனக்கு விளக்கியுள்ளேன். இனி அசுரர்களின் குணங்களை என்னிடம் இருந்து கேட்பாயாக. ஹரே Thank you, கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ பகவான் தெய்வீகமான குணம் உடையவர்களை பத்தி சொல்லிட்டார். இப்போ அசுர குணம் படைத்தவர்களுடைய குணம் என்ன அப்படின்றத மேலும் விளக்கமா சொல்ல போறேன். பிரவிருத்திம் ச நிவிருத்திம் ச प्रवृत्तिं च निवृत्तिं च ஜனா விதுர் ஆசுராः जना ஜனாநாவிதுர் ஆசுரா विदुरासुराः ந சௌச்சம் நாபிசாச்சாரோ न ந சௌச்சம் शौचं நாபிசாச்சாரோ नाभिसाचारो ந சத்யம் தேஷு வித்யதே. न ந सत्यं சத்யம் तेषु தேஷு विद्यते. டிரான்ஸ்லேஷன் வேற யாராவது ரீட் பண்றீங்களா மாதாஜி? அசுரத்தன்மை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் அறிவதில்லை. தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ அவர்களிடம் காணப்படுவதில்லை. தேங்க்யூ மாதாஜி. இப்போ அசுரத்தன்மை உடையவங்க தர்மம் எது அதர்மம் எது எதையுமே சிந்திக்க மாட்டாங்க. அவங்க மனம் போன போக்குல தான் வந்து எப்பயும் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அசுர குணம் படைத்தவர்கள் பாத்தீங்கன்னா அகங்காரம், ஆணவம், அதே மாதிரி கோபம், ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அசுர குணம் படைத்தவர்கள் கிட்ட இருக்குது. இந்த அசுர குணத்துக்கும்
தெய்வீக குணத்தை வளர்த்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது ஜஸ்ட் கேரக்டர் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, பகவான் சொல்றார், தெய்வீக குணத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும். அதே அசுர குணத்தை நம்ம வளர்த்துக்கும் போது நமக்கு வந்து இந்த லோகத்துல பந்தப்படுத்தப்படுறோம், இந்த லோகத்துல மீண்டும் 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 பந்தப்படுத்தப்படுறோம். அப்போ பகவான் கிட்ட அர்ஜுனன் கேக்குறார், ஓ இந்த ஆஹ் அசு நான் வந்து இப்போ எந்த குணத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். ஏன்னா பகவான் வந்து அசுர குணத்தையும் தெய்வ குணத்தையும் பத்தி சொன்னார் இல்லையா. இப்போ அர்ஜுனன் கேட்கிறான், நான் எந்த குணத்துல பிறந்திருக்கேன், தெய்வ குணத்துல பிறந்திருக்கேனா அசுர குணத்துல பிறந்திருக்கேனா அப்படின்னு. அப்போ பகவான் சொல்றார், கவலைப்படாத அர்ஜுனா, நீ தெய்வீக குணத்தோட தான் பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்றார். எப்படி சொல்றார் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, பிறந்த உடனேவும் அந்த குழந்தையுடைய நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு அதோடைய குழந்தையுடைய கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த குழந்தை வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இல்லையா. அப்போ பிறக்கும் போதே அர்ஜுனன் வந்து நல்ல குணத்தோட பிறந்திருக்க. இப்போ நம்ம குணத்தை வந்து தீர்மானம் பண்றது எது அப்படின்னா, நம்ம அந்த கிரக அமைப்புகள் அப்படின்றது ஒருத்தருடைய குணத்தை வந்து தீர்மானம் பண்ணுது. அந்த கிரக அமைப்புகள் எப்படி அமையுது, போன ஜென்மத்துல நான் பண்ண கர்ம வினைகளை பொறுத்து அந்த கிரக அமைப்புகள் அமையுது. இந்த கிரகங்களை வந்து கட்டுப்படுத்துறது யாரு, பகவான் தான். பகவான் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கார். அவருதான் இந்த ஒட்டுமொத்த லோகத்தையுமேவும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கார். அப்போ இந்த கிரகத்துடைய அமைப்பை வச்சேவும் ஒருத்தவங்களுடைய குணத்தை வந்து சொல்லிட முடியும். இப்போ அர்ஜுனனுடைய குணம் வந்து தெய்வீக குணம் பொருந்தியது அப்படின்றத பகவான் முன்னாடியே சொல்லிட்டார். இல்ல பாத்தீங்கன்னா, திருதராஷ்டிரனுக்கு ஒரு விதுரர் வந்து முன்னாடியே சொல்லுவார், இந்த குழந்தை துரியோதனன் பிறக்கும்போது இந்த குழந்தைனால நம்ம இதுக்கேவும் அரசுக்கேவும் வந்து ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு, இந்த குழந்தைய நீங்க விட்டுடுங்க, மத்த குழந்தைங்களை நீங்க வச்சுக்கோங்க, இந்த குழந்தையால நம்ம குலமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கும், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் சொல்லுவார். ஆனா திருதராஷ்டிரனுக்கு அவருடைய குழந்தை மேல அட்டாச்மெண்ட். அதனால இவர் சொல்லுவார், நீங்க வந்து கொல்ல வேண்டாம், அந்த குழந்தைய கொல்ல வேணாம், அந்த குழந்தைய நம்ம வீட்ல இருந்து விலக்கி வச்சிருங்க, வேற எங்கேயாவது அந்த குழந்தை வளரட்டும், நம்மளுடைய அரச குடும்பத்தை சேர்ந்த குழந்தையா வளர வேணாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா திருதராஷ்டிரன் அவருடைய சொந்த அந்த அட்டாச்மெண்ட்னால அவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு அரசனானவர் எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாட்டுக்கு என்ன நன்மையை கொடுக்குமோ அந்த விஷயத்த அவர் பார்க்கணும். தன்னுடைய சுயநலத்தை எப்பயுமே ஒரு அரசர் சிந்திக்கவே கூடாது. ஒரு நாட்டுக்கு ஒரு கிராமம் வந்து ஆபத்தா இருக்கு அப்படின்னா அந்த கிராமத்தையே அழிச்சிடணும். ஒரு கிராமத்துக்கு ஒரு குடும்பம் வந்து ஆபத்தா இருக்குன்னா ஒரு குடும்பத்தையே அழிச்சிடணும். ஒரு குடும்பத்துல ஒரு நபர் அந்த குடும்பத்துக்கு ஆபத்தா இருக்காருன்னா அந்த நபரை அழிச்சிடணும். அப்படி அதனால நீங்க வந்து ஒரு அரசனா இருக்கிறவர் இந்த குழந்தை மேல நீங்க அட்டாச்சா இருக்கக்கூடாது. நீங்க நம்மளுடைய ஒட்டுமொத்த நாட்டை பத்தியும் நாட்டு மக்களை பத்தியும் நீங்க அதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் எவ்வளவோ முயற்சி பண்ணுவார் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஆனா இந்த திருதராஷ்டிரன் கேட்க மாட்டார். இப்படி ஒருத்தருடைய இந்த பிறப்பை பொறுத்தேவும் அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்றத சொல்லிட முடியும். இல்ல பாத்தீங்கன்னா, பராசர முனிவர் சொல்றார், ஒருத்தவங்களுடைய கேரக்டரை பிறப்பும் முடிவு பண்ணும். அதே மாதிரி அவங்க எந்த குலத்துல யாருக்கு பிறந்திருக்காங்க, பேரண்ட்ஸோட கேரக்டர் கூட சில நேரம் குழந்தைகளுக்கு இதாகும் இல்லையா. அப்பா மாதிரியே இருக்கான் பாரு, அம்மா மாதிரியே இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம பிறக்கக்கூடிய அந்த பிறந்த அந்த பெற்றோர்களுடைய குணத்தை பொறுத்தும் அமையும், இன்னொன்னு நம்மளுடைய கிரக அமைப்புகளை பொறுத்தும் நம்மளுடைய குணம் அமையும், மூணாவது யாரோட நம்ம அசோசியேஷன்ல இருக்கோம், எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்தும் நம்மளுடைய குணம் அமையும். ஏன்னா மோஸ்டா வந்து நம்ம வெளிப்புறத்துல போகும்போது ஸ்கூலுக்கு எல்லாம் குழந்தைங்க போறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துப்பாங்க. அதே மாதிரி நம்ம எந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்றோம் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சேரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரியான இது பண்றாங்களோ அதே தான் நமக்கும் வந்து வரும். ஓகே, அவங்க வந்து நிறைய பணம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்க புது வீடு வாங்குறாங்க அப்படின்னா உடனே நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம், ஓ அவங்களாம் புது வீடு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் வாங்கணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வரும். அதே மாதிரி யாராவது நகை வாங்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நகை வாங்குறாங்க அப்படின்னா நம்மளும் வாங்கணும் அப்படின்ற ஆசை வரும். இப்போ யாரோட நம்ம நட்புறவு வச்சுக்கிறோமோ அவங்களுடைய குணமும் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த இதுல வந்து முக்கியமான ஒண்ணு, நம்ம
பிறந்ததப்போ பெற்றோர்களுடைய அந்த குணத்தையும் நம்மளால மாத்த முடியாது. நம்மளுடைய கிரக அமைப்புகளையும் நம்மளால மாத்த முடியாது. ஆனா அசோசியேஷனை நம்ம யார் கூட சேர்றோம், யார் கூட உறவு வச்சுக்கிறோம் அப்படின்றத நம்மளால மாத்த முடியும். அதை பொறுத்து நம்மளுடைய குணத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பராசர சொல்றார். இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டு இருக்குது. முத்துவுடைய எக்ஸாம்பிள். இப்போ மழை தண்ணீர் இருக்கு இல்லையா, இது இந்த சுவாதி நட்சத்திரத்துல மழை பொழியும் போது அந்த மழை தண்ணீர் கடலுக்குள்ள போய் இந்த சிற்பிக்குள்ள ஒரே ஒரு மழை துளி போய் சேருது. அப்போ அந்த மழை துளி முத்தா மாறுது. இப்போ மழை துளி தான் முத்தா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓ, ஆனா இதே மழை நீர் மண்ணுல சேறுல விழுந்தது அப்படின்னா அந்த மழை தண்ணீருக்கு மழை துளிக்கு மதிப்பு கிடையாது. சேரை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அந்த மழை துளி இந்த சிப்பியோட சேர்ந்ததால அது முத்துவா மாறிச்சு. ஓ, நம்ம யாரு கூட அசோசியேஷன்ல இருக்கோம், எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிப்போம். நம்மளுடைய குணமும் மாறும். நம்ம டிவோட்டி அசோசியேஷனுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ பக்தர்களோட நம்ம சங்கத்துல இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காவும் அந்த பக்தி பாதையில முன்னேறணும், நம்மளும் பக்தி செய்யணும் அப்படின்ற ஆர்வம், ஆசை வரும். மெட்டீரியலிஸ்டிக் பீப்புளோட நம்ம சேரும்போது நம்ம மெட்டீரியலிஸ்டிக்கா முன்னேறணும் அப்படின்ற ஆர்வம் தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஒரு நபர் எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களோட சேர்றாங்க. இவர் நினைக்கலாம், ஓகே நான் எந்த தப்பும் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க அவங்க பண்றாங்க, அவங்க பண்றதை நம்ம வேடிக்கை பார்த்தா போதும், நம்ம எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க சிகரெட் குடிச்சா அந்த சிகரெட் புகைய நம்ம சுவாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுது இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம நம்ம பண்றோமோ பண்ணலையோ நமக்கு அந்த ஆபத்து அப்படின்றது நமக்கும் இருக்குது. அந்த அசோசியேஷன்ல, இந்த கெட்ட அசோசியேஷன்ல தீய பழக்க வழக்கங்களுடைய இருக்கக்கூடிய நபர்களோட சேரும் போது அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அதே மாதிரி ஒரு பவளம் இருக்கு இல்லையா, பவளத்தோட ஒரு கண்ணாடி துண்டு சேரும்போது அது அழகான நகைவா மாறுற மாதிரி நம்மளுடைய அசோசியேஷனும் நம்மளை அழகா மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றேன். இதம் மத்யா மயா லப்தம் இதம் மத்யா மயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் மனோரதம் இதம் அஸ்தீதம் அபிமே இதம் இதம் அஸ்தீதம் அஸ்தீதம் அபிமே அபிமே பவிஷ்யதி புனர்தனம் பவிஷ்யதி பவிஷ்யதி புனர்தனம் புனர்தனம் அசௌ மயா ஹத சத்ருர் அசௌ அசௌ மயா மயா ஹத ஹத சத்ரு சத்ரு ஹனிஷ்யே சாபரானபி ஹனிஷ்யே சாபரானபி சாபரானபி ஈஸ்வரோஹம் அஹம் போகி ஈஸ்வரோஹம் அஹம் போகி சித்தோஹம் பலவான் சுகி சித்தோஹம் பலவான் சுகி ஆத்யோ அபிஜனவான் அஸ்மி ஆட்யோ ஆத்யோ அபிஜனவான் அபிஜனவானஸ்மி அஸ்மி கோன்யோஸ்தி சத்ருஷோ மயா கோன்யோஸ்தி கோன்யோஸ்தே சத்ருஷோ மயா சுமயா யக்ஷே தாஸ்யாமி மோதிஷ்ய யக்ஷே யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய மோதிஷ்ய யஜ்ஞான விமோஹிதாः யுத்தஞான யஜ்ஞான விமோஹிதாः. விமோஹிதாः. டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்க? ஹரே கிருஷ்ணா மதஜி, யாராவது டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்களா? அசுரத்தன்மையுடையவன் எண்ணுகிறான், இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது, எனது திட்டங்களின்படி நான் நிறைய லாபம் அடைய போகின்றேன், தற்போது இவ்வளவு என்னுடையதாக இருக்கின்றது, எதிர்காலத்தில் இது மேன்மேலும் பெருகும். அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்றுவிட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர், நானே எல்லாவற்றின் இறைவன், நானே அனுபவிப்பாளன், நானே பக்குவமானவனும் பலமுடையவனும் மகிழ்ச்சியானவனும் ஆவேன். செல்வாக்கு மிக்க உறவினர்களால் சூழப்பட்ட மிகப்பெரிய செல்வன் நானே. என்னை போன்று சக்தியுடையவனும் மகிழ்பவனும் வேறு யாரும் இல்லை. நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் கொடுப்பேன், இவ்வாறு இன்பமாக இருப்பேன்.
இவ்விதமாக அத்தகு மக்கள் அறியாமையினால் மயக்கப்பட்டுள்ளனர். தேங்க்யூ மாதாஜி. இதுல பாத்தீங்கன்னா அசுர குணம் படைத்தவர்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்றத பகவான் சொல்றார். அவங்க எப்பயும் வந்து அவங்களுடைய சொத்தை பத்தி பெருமைப்பட்டுப்பாங்க. அவங்க அவங்க பண்ற பிளான்ல வந்து நல்லா சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவங்களுடைய எதிரிய வந்து வெற்றி வகை சூடுனதான் வந்து இது பண்றாங்க. இப்போ இந்த அசுர குணம் எல்லாமேவும் துரியோதனனுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ராவணனுக்கும் இந்த அசுர குணம் இருந்தது. அதனாலதான் இவங்க 2 பேருமே அசுரர்களா கருதப்படுறாங்க. ராவணன் வந்து ஆஹ் இந்த குலத்துல பிராமணனுக்கு மகனா பிறந்திருந்தாலும் அவனுடைய இந்த அசுர தன்மையால இந்த குணம் வந்து அசுர குணம் நிறைந்ததா இருந்ததால அவன் அசுரனாவே கருதப்பட்டான். உம் ஆனா அர்ஜுனனுடைய குணமும் சாத்விக குணமா இருந்தது. அர்ஜுனன் பாத்தீங்கன்னா போருடைய ஆரம்பத்துல நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்த்தோம் இல்லையா, போருடைய ஆரம்பத்துல எதிர்காலத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிச்சான். தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு என்ன ஆகும், பெண்களுடைய நிலை என்ன ஆகும், நம்மளுடைய சமூகம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய பாதுகாப்பை பத்தி எல்லாம் வந்து வருந்த ஆரம்பிச்சான் அர்ஜுனன். இப்போ தர்மம் எது அதர்மம் எது அப்படின்ற ஒரு கன்ஃபியூசன்ல தான் வந்து இந்த போற புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்து உட்கார்ந்தான். ஆனா துரியோதனன் பாருங்க, இந்த நாடு அவனுக்கு சொந்தமே கிடையாது. நாட்டுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்ல. அவன் அந்த நாடு வந்து பாண்டவர்களுக்குரியது. பாண்டுதான் அரசரா இருந்தார். ஆனா பாண்டு இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள யுதிஷ்டிர மன்னன் சின்ன பையனா இருந்ததால அவரால் அரசாட்சி புரிய முடியாது அப்படின்றதுக்காக தற்காலிகமா திருதராஷ்டிரனை போட்டாங்க. இந்த திருதராஷ்டிரன் என்ன பண்ணிருக்கணும், இப்ப யுதிஷ்டிர மகாராஜா ஏஜுக்கு வந்த உடனே அவருக்கு கொடுத்திருக்கணும், நாடை வந்து கொடுத்திருக்கணும். ஆனா ரொம்ப பேராசை பிடிச்ச அவரும் அவருடைய புத்திரன்களும் சொந்தமில்லாத அந்த நாட்டை தான் வந்து அரசாட்சி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பாண்டவர்களை வதம் பண்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. 6 விதமான குற்றங்களும் வந்து இந்த துரியோதனன் புரிஞ்சான். மனைவிய வந்து துயிலுறிஞ்சி எல்லாருடைய முன்னிலையிலும் அவமரியாதைப்படுத்தினான். அதே மாதிரி பீமனுக்கு விஷம் கொடுத்தான். பாண்டவர்களுடைய இல்லத்துக்கு வந்து தீ வச்சான். பாண்டவர்களை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். அவங்களுடைய நாடை வந்து பறிச்சான். நிலத்தெல்லாம் பறிச்சு இது பண்ணான். இப்போ எவ்வளவோ கஷ்டங்களை வந்து பாண்டவர்களுக்கு கொடுத்தான். அதுலயும் கூட இந்த நீங்க 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஞ்ஞாதவாசமும் முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நாடு திரும்ப தர்றேன் அப்படின்னு சொன்னா, ஆனாலும் அவங்க திரும்ப தரல. 5 கிராமம் கொடுங்க போதும் அப்படின்னு யுதிஷ்டிர மகாராஜா சொன்னார். ஆனா அந்த 5 கிராமத்தை கூட ஒரு ஒரு குண்டூசி நிலத்தை கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டான் இந்த துரியோதனன். எதை பத்தியுமே சிந்திக்கல. எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கல, நாட்டு மக்களை பத்தி சிந்திக்கல. தன்னுடைய சுயநலத்தை மட்டும்தான் இந்த துரியோதனன் சிந்திச்சான். அப்போ அவனுடைய குணம் எவ்வளவு அசுர குணம் உடையதா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. பகவான் கிட்ட அர்ஜுனன் வந்து மேலும் வந்து இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும்போது இந்த தெய்வீக குணம் அசுர குணத்தை பத்தி இந்த இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். தானகம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் शिवां यजस्रम् अशुभान् शिवां यशस्रम् अशुभान् आशुरीष्व एव योनिषु आसिरुं योनिम् आपन्ना मूढा जन्मनि जन्मनि माम् अप्राप्यैव कौन्तेय ततो यान्त्यतमां गतिम् Translation error. பொறாமையுடன் கருணையின்றி இருக்கும் இத்தகு கடைநிலை மனிதர்களை ஜட வாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன். குந்தியின் மகனே,
அசுரத்தனமான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்கின்றனர். தேங்க்யூ மாதாஜி. அப்போ இந்த அசுர குணம் படைத்தவர்கள் பொறாமையோடையும் கருணை இல்லாமலேயும் இருக்கிறதால மறுபடியும் மறுபடியும் இந்த அசுர இனங்களுக்கு மத்தியில பிறப்பெடுக்கிறதா பகவான் சொல்றார். நம்ம ஆஹ் நம்ம நம்ம வந்து இந்த லைஃப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா, நெக்ஸ்ட் என்ன பாடி நம்ம வந்து எடுக்க போறோம் அப்படின்றது, இந்த லைஃப்ல நம்ம எப்படி வாழ்றோம், எந்த மாதிரி இருக்கோம் அப்படின்றது தான் நம்மளுடைய அடுத்த உடலை வந்து தீர்மானம் பண்ணுது. இப்ப நான் அசுர குணத்தோடயே இருக்கேன், உக்ர கர்மாவேவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் மறுபடியும் அசுரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல, அசுர குலத்துல, அசுர குணத்தோட தான் நான் வந்து பிறப்பெடுப்பேன். அதே மாதிரி அவங்க ரொம்ப தாழ்மையான இடத்துக்கும் போறாங்க. மனித மனிதர்களா பிறப்பு எடுக்கிறது கிடையாது. சிலர் வந்து மிருகங்களா பிறப்பு எடுக்கிறாங்க. சிலர் வந்து பாதாள லோகத்துல போய் பிறப்பு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கீழ்நிலையை தான் அடைகிறாங்க. இந்த அசுரகுணம் படைத்தவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்றது சுத்தமா இருக்கவே இருக்காது. கடவுள் மேலேயே பொறாமை குணம் படைத்தவர்கள். கடவுள்ல இந்த லோகத்துல இல்லப்பா, யாரும் வந்து இந்த உலகத்தெல்லாம் கட்டியெல்லாம் காப்பாத்த கிடையாது, நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதாலதான் தவறுகள் வந்து இந்த உலகத்துல வந்து நடக்கிறது. கடவுள் நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா யாரும் மனுஷனா இருக்கிறவங்க தவறு புரிய மாட்டாங்க. அந்த கடவுள் மேல இருக்கக்கூடிய அச்சத்துல, ஐயோ கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு அச்சத்துல வந்து தவறு பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த அசுர குணம் படைத்தவர்களுக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லாததால மனம் போன போக்குல எல்லா வித பாவங்கள்லயும் ஈடுபட்டு கடைசியில இறைவனுக்கே எதிரியா மாறுறாங்க. ஒரு தாழ்மையான குலத்துல, வெறுக்கக்கூடிய குலத்துல வந்து பிறப்பெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். த்ரிவிதம் நரஹஸ்யேதம் त्रिविधं नरहस्येदं द्वारं नाशनम् आत्मनः द्वारं नाशनम् आत्मनः काम क्रोधस्तथा लोभस् क्रोधस्तथा लोभ तस्मात् एतत्त्रयं त्यजेत्. तस्मात् एतत्त्रयं त्यजेत्. Translation read பண்றீங்க? காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகளாகும். இவை ஆத்மாவை அழிவுப்பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. இது பாத்தீங்கன்னா காமம், கோபம், அதே மாதிரி பேராசை, இந்த 3 தான் நரகத்துக்கான ஒரே கேட்வே வந்து இது. காமம், குரோதம், இந்த பேராசை, இந்த 3மே ஒரு மனிதனை, எப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் வந்து அழிச்சிடும். இந்த காமம் தான் வந்து நமக்கு மேல மேல வேணும் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது இந்த காமம் தான். அடுத்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு கோபம் வருது. கோபம் வந்துடுறது, நம்ம அந்த கோபத்துல என்ன பண்றோம், நம்மளுடைய புத்தி தடுமாறுது, எது சரி எது தவறு அப்படின்ற இதையே நிலையவே நம்ம இழந்துடுறோம். கோபத்துல நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாமலேவும் வந்து எல்லா தவறுகளையும் பண்றோம். இப்போ அந்த தவறுகள் நம்மள பாவ செயல்களை செய்ய வைக்குது. அப்போ அந்த பாவ செயல்கள் நம்மள நரகத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அப்போ இந்த காமம், குரோதம், மோகம், இந்த 3மேவும் மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய எதிரியா வந்து சொல்லப்படுது. இந்த இதுல பாத்தீங்கன்னா மேலும் பகவான் சொல்றார், இந்த அசுர குணம் படைத்தவர்கள் எதை பத்தியும் கவலைப்படாம சும்மா சாப்பிடுறது, தூங்குறது, என்ஜாய் பண்றது, உன் லைஃபை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் வாழ்றதாலையும் இல்லீகலா எது வந்து நல்லது அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதர்ம செயல்களை புரியறதுல மும்பரமாவும் இவங்க ஈடுபடுறாங்க. அவங்க பணத்தை வந்து எப்படி வேணா செலவு பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசுர குணம் படைத்தவர்கள் நினைக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமேவும் ஒருத்தனை வந்து நரகத்துக்கான பாதையில அழைச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சில சமயம் வந்து இந்த அசுர குணம் படைத்தவர்கள் நல்ல செயல்கள்ல ஈடுபடுற மாதிரியும் இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கட்சிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா தப்பும் பண்ணுவாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட நீங்க அலசி பாத்தீங்கன்னா எல்லாமே
குடிபோதை இருக்கும், பெண்களோட தவறான தொடர்பு பண்றது, அதே மாதிரி கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, எல்லா தவறும் பண்ணுவாங்க. ஆனா முன்னாடி வந்து மக்கள் முன்னாடி ரொம்ப நல்லவங்களா காமிச்சுப்பாங்க. நிறைய வந்து தான தர்மம் பண்றது, அது இதுன்னு காமிச்சுப்பாங்க. அன்னதானம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல எல்லா தப்பும் பண்ணியிருப்பாங்க. இப்போ பகவான் சொல்றாரு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஷோ ஆஃபுக்காக தான். அவங்க வந்து தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக, விளம்பரத்துக்காக இந்த விஷயங்களை செய்றாங்க. இந்த இதனால அவங்களுக்கு எந்த ஒரு புண்ணியமுமேவும் கிடைக்க போறது கிடையாது. பாவத்தை செஞ்சுட்டு சும்மா நான் ஷோ ஆஃப்காக எனக்கு பேரு புகழ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து தான தர்மம் பண்றேன்னா அதுல எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தவங்க கேட்கலாம், சரி கடவுள் தானே வந்து படைச்சது வந்து கடவுள் தானே, கடவுள் படைச்ச நம்ம எதுக்காக கடவுள் வந்து நல்லதை மட்டும் படைக்கலாம்ல, ஏன் வந்து இந்த மாதிரி அசுர குணத்தை படைக்கணும்? நம்ம எல்லாம் இறைவன் கிட்ட இருந்து உருவானவர்கள். இப்போ இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் தானே நமக்கு இருக்கணும். எதுக்காக அசுர குணம் ஒருத்தனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த அசுர குணத்தை நம்மளே தான் உருவாக்கிக்கிட்டோம். சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் வந்து பகவான் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி. கிருஷ்ணருடைய சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா இருள் அப்படின்றது இருக்காது. இப்போ நம்ம சூரியனை நோக்கி இருக்கும்போது நமக்கு எல்லாமே வெளிச்சமா தெரியும், நம்ம எல்லாத்தையும் கிளியரா பார்க்க முடியும். இதையும் இந்த ராடு இருக்கு இல்லையா, ராடை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த ஷேடோ கீழே விழுகுது. இப்போ இந்த இடத்துல அந்த ஷேடோ இருக்கு இல்லையா, அந்த ஷேடோ தான் நமக்கு வந்து அந்த அசுர குணம் அப்படின்றதேவும். அப்போ நான் என்னுடைய முதுக கிருஷ்ணர்கிட்ட இருந்து திருப்பினதால, என் முதுக கிருஷ்ணருக்கு காட்டுனதால, அவருடைய முகத்தை வந்து பார்க்காம நான் திரும்பிக்கிட்டதால நான் இருளை வந்து பாக்குறேன். இப்போ நான் வந்து நான் என்னோட டெசிஷன் தான் அது. இப்போ இறைவன் கிட்ட இருந்து என்னுடைய முகத்தை நான் திருப்பிக்கிட்டதால இந்த அசுர குணத்தை நான் வளர்த்துக்கிட்டேன். இப்போ மேலும் மேலும் தீய செயல்கள்ல வந்து நான் ஈடுபட்டு இந்த லோகத்துல நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த மக்கள் வந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க. யசாஸ்திர விதிம் உத்ருஷ்ய शास्त्रविधिम् उद्दृश्य வர்த்ததே காமகாரதः वर्तते कामकारतः ந ச சித்திம் அவாப்னோதி न स सिद्धिम् सिद्धिम् अवाप्नोति अवाप्नोति ந சுகம் ந பராம் கதிம். न न सुखं सुखं न न परां परं गतिम्. டிரான்ஸ்லேஷன் யாராவது read பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவன் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவதில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இப்போ யார் வந்து சாஸ்திரத்துக்கு புறம்பா சாஸ்திர விதிகளை நம்ம வந்து கடைபிடிக்காம மனம் போன போக்குல வாழ்றாங்களோ அவங்க இந்த லோகத்திலயும் சந்தோஷமா வாழ்றது இல்ல, அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து பகவானை போய் அடைய போறது கிடையாது. அவங்க மேலும் தன்னை வந்து தானே தாழ்த்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். இந்த சாஸ்திரம் அப்படின்றது பகவானுடைய மூச்சு காத்திலிருந்து உருவான ஒண்ணு. இப்போ இறைவன் உருவாக்குன ஒண்ணு. நமக்கு வந்து இந்த லோகத்தை படைக்கும் போது எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்காங்க. ஒரு நாட்டுல வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாட்டிலையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இந்த அண்ட சராசரங்களையும் இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தை படைச்சிட்டு பகவான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடாம வச்சிருப்பாரா என்னையா? நம்ம இந்த ஒரு நாட்டுல வாழணும்னா அந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி வாழணும். அப்படி நம்ம ஃபாலோ பண்ண மறுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அரசாங்கம் வந்து நம்மள தண்டனை கொடுக்கும், தண்டிக்கும். அதே மாதிரி நம்ம பகவான் போட்ட இந்த சட்டதிட்டங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வந்து நம்ம நரகலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த மனித வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பரம இலக்கான பகவான் அடைகிறது தான். இந்த பிறப்பு இறப்பு சுழல்ல இருந்து மீண்டு பகவானுடைய லோகத்தை அடையிறதுக்காக தான் மனித உடல் படைச்சதேவும். ஆனா நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்காம இந்த மனித உடலை வெறும் சுகத்துக்காக அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனம் போன போக்குல வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கடைசியில நமக்கு வந்து ஆஹ் கீழான பிறவிகளை தான் நம்ம அடைவோமே தவிர்த்து பகவானை அடைய முடியாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே तस्मात् शास्त्रं प्रमाणं ते கார்யா காரிய விவஸ்திதோ कार्याकार्यव्यवस्थितो कार्याकार्यव्यवस्थितो ஞாத்வா சாஸ்திர விதோ நாக்தம்
ज्ञात्वा ज्ञात्वा शास्त्रविनोद शास्त्रविधानोक्तम् कर्म कर्तुम् इहार्हसि. कर्म कर्म कर्तुम् कर्तुम् इहार्हसि. इहार्हसि. டிரான்ஸ்லேஷன். எது கடமை என்றும் எது கடமையல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகு சட்டதிட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். தேங்க்யூ மிதாஜி. இப்போ முதல்ல வந்து அப்போ நான் எது வந்து சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியணும்னா நான் சாஸ்திரத்தை ரீட் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த சாஸ்திரத்தை படிக்கும்போதுதான் நான் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும். கார் டிரைவிங்க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ நான் வந்து டெஸ்ட் எழுதணும். பட் அந்த டெஸ்ட்டுக்கு வந்து படிச்சாதான் அதுல வந்து எது எது ரூல்ஸ் எது எது பண்ணக்கூடாது எது எது பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ அது தெரியும் போதுதான் என்னால அந்த கார் டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியும். அதை நான் ஃபாலோ பண்ண முடியும். காரை ஓட்டும் போது ஃபாலோ பண்ண முடியும். நான் வந்து இல்ல நான் டெஸ்ட் எதுவும் எழுத கிடையாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம நான் ஓட்டிட்டு போனேன்னா என்னை வந்து போலீஸ் பிடிப்பாங்க. நீ எதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பகவான் சொல்றார், நான் மனித வாழ்க்கையில மேல முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா எது சரி எது தப்பு எது கடமை எது கடமை இல்ல அப்படின்றத சாஸ்திரங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். பாத்தீங்கன்னா இது முன்னாடியே நம்ம சொன்னதுதான். சத்தியோகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே 100% தெய்வ குணம் படைத்தவர்களா தான் இருந்தாங்க. அங்க போட்டியோ பொறாமையோ எதுவுமே இருக்காது. சாத்வீக குணம் மேலோங்கி இருந்தது. ரஜோ குணமும் தமோ குணமும் கீழ்நிலையில் இருந்தது. இப்போ எல்லா மனிதர்களுமேவும் ரொம்ப நல்லவர்களா இருந்தாங்க. தெய்வீக குணம் தான் மேலோங்கி இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா சத்தியுகத்துல மனசால நம்ம பாவம் பண்ணா கூட அது பெரும் பாவமா கருதப்பட்டது. இப்போ கலியுகத்துல அதே மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும்? எவ்வளவு பாவம் நம்ம சம்பாதிக்கிறோம். மனசுல வந்து வெளிப்புறத்துல நம்ம வந்து நம்மளை கட்டுப்படுத்தினாலும் கூட இந்த மனசுல ஏதோ ஒரு எண்ணம் ஓடதான் செய்யுது. ஒரு தீய எண்ணம் ஏதோ ஓடதான் செய்யுது. டக்குன்னு வந்து அடுத்தவங்களை பத்தி தப்பா நினைக்கிறது ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு தானே இருக்குது. ஆனா சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா மனசால தப்பு பண்ணா கூட அது பாவமா கருதப்பட்டது. ஏன்னா அவங்களால அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. சாத்வீக குணம் அவங்களுக்கு இருந்தது. அந்த மாதிரி தெய்வீக குணம் படைத்தவர்கள் தான் பூமியில இருந்தாங்க. அசுர குணம் படைத்தவர்கள் தனியா ஒரு லோகத்துல, அதாவது பாதாள லோகம், அதல லோகம், சுதல லோகம் அப்படின்ற கீழே 7 லோகங்கள் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து அசுரர்கள் இருந்தாங்க. இப்போ தேவ குணம் படைத்தவர்கள் தனியா இருந்தாங்க. அசுரர்கள் வந்து வேற ஒரு கிரகத்துல இருந்தாங்க. திரேதாயுகத்துல பாத்தீங்கன்னா அசுர குணம் படைத்தவர்கள் வந்து ஆஹ் அசுர குணம் படைத்தவர்களும் இதே பூலோகத்துக்கு வந்தாங்க. தெய்வீக குணம் படைத்தவர்களும் இதே பூலோகத்துல தான் இருந்தாங்க. ராமபிரான் வந்து இந்தியால இருந்தார். இந்த ராவணன் இலங்கையில இருந்தார். அது மாதிரி பூலோகத்திலேயும் வந்து வேற வேற பிளேஸ்ல வந்து இருந்தாங்க அசுர குணம் படைத்தவர்களும் தெய்வ குணம் படைத்தவர்களும். துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலிக்குள்ளேயேவும் அசுர குணம் படைத்தவர்களும் தேவ குணம் படைத்தவர்களும் இருந்தாங்க. பாண்டவர்கள் தெய்வீக குணம் படைத்தவர்களா இருந்தாங்க. கௌரவர்கள் அதே குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அசுர குணம் படைத்தவர்களா இருந்தாங்க. கலியுகத்துல ஒரே ஒரு மனிதனுக்குள்ளதான் அசுர குணமும் இருக்குது தெய்வீக குணமும் இருக்குது. அப்போ நான் எந்த குணத்தை மேலோங்க செய்யறேனோ அதை பொறுத்து என்னுடைய குணம் வந்து மாறுபடுது. நான் வந்து என்னுடைய கைகள்ல தான் இருக்குது. நான் எதை ஃபாலோ பண்றேன் எப்படி நான் நடந்துக்கிறேன் அப்படின்றத பொறுத்து என்னுடைய குணம் வந்து மாறுபடுது. நான் வந்து தெய்வ குணம் படைத்தவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன்னா அதன்படி நம்மளால வாழ முடியும். இல்ல அசுரம் இல்ல எனக்கு நான் ஏன்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஏன் சாமி கும்பிடணும், ஏன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சாஸ்திரம் சம்பிரதாயம் எதுக்கு மனிதர்கள் சொல்லி கொடுக்கறத நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அசுர குணம் தான் நமக்கு வளரும். அதனால நம்ம உள்ளுக்குள்ள வந்து இந்த சாத்வீக குணத்தை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த ஜெகாய் மதாய் அப்படின்றவங்கள பனிஷ் பண்றத கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜெகாய் மதாய் 2 பேருமேவும் பிராமண குலத்துல பிறந்தவங்க. கலியுகத்துல பாத்தீங்கன்னா பிராமண குலத்துல பிறந்தவங்க. ஆனா வேத சாஸ்திரங்களை படிச்சும் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸையும் அவங்க வந்து பிரேக் பண்ணாங்க.
மது சாப்பிடுறது, மாமிசம் சாப்பிடுறது, பெண்களை வந்து ரேப் பண்றது, எல்லா தவறான செயல்கள்லயுமேவும் இந்த ஜகாய் மதா ஈடுபட்டாங்க. நித்யானந்த மகாபிரபு டோர் டு டோர் போய் கெஞ்சினார். எல்லாரும் கால்லயும் விழுந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லுங்க, உங்களுக்கு வந்து நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் கெஞ்சினார். இப்ப இந்த ஜகாய் மாதா கிட்ட போய் கேட்கும்போது நித்யானந்த மகாபிரபுடைய தலையில வந்து அந்த பாட்டில போட்டு அவருடைய தலையில இருந்து ரத்தம் வந்துருச்சு, தலை உடைஞ்சிருச்சு. சைத்தன்ய மகாபிரபு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே பயங்கர கோவப்பட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்காக சுதர்சன சக்கரத்தை வந்து எடுத்தார். அப்போ நித்யானந்த மகாபிரபு அவருடைய காலில் விழுந்து, சைத்தன்ய மகாபிரபு தயவு செஞ்சு உங்களுடைய கோபத்தை தணிச்சுக்கங்க, ஏன்னா இந்த கலியுகத்துல எல்லாருடைய மனநிலையுமே அப்படிதான் இருக்குது. இப்போ நீங்க அழிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த கலியுக மக்களையும் நீங்க அழிக்க வேண்டியதா இருக்கும். அதனால இவங்களை மன்னிச்சிடுங்க, இந்த கலியுகத்துடைய தன்மை அந்த மாதிரி, அவங்கள உங்க கருணையால மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இவங்க 2 பேருமேவும் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த மகாபிரபுடைய இந்த கருணையை பார்த்துட்டு இவங்க சாதாரண மனிதர்கள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்றதுக்கு அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்க 2 பேருமே தொடர்ந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இரவு பொழுதா. அப்பேற்பட்ட தீய குணம் படைத்தவர்களா எல்லா பாவங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்த அவங்க இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்றதின் மூலமா அசுர குணத்திலிருந்து தெய்வீக குணத்துக்கு மாற்றம் அடைஞ்சாங்க. வைஷ்ணவர்களா வந்து மாற்றம் அடைஞ்சாங்க. அப்பேற்பட்ட பவர் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு இருக்கு. ஒருத்தவங்கள வந்து எப்பேற்பட்ட வீழ்ச்சி அடைஞ்ச ஆத்மா இருந்தாலும் கூடவும் அவங்கள மேல தூக்குறதுக்கான சக்தி அப்படின்றது இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திராவுக்கு இருக்கு. அதனால எல்லாருமே நாம ஜபம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வீட்டுல வந்து உட்காந்து நாம ஜபம் பண்றதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருக்காங்க மாதாஜி?